இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து அந்த டோ ராடு. பாத்தீங்களா, அட்வான்ஸ் வார்னிங் ட்ரையாங்கிள். ஓகே, ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, நான் உங்கள் கோபிநாத். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் இருக்கக்கூடிய சேஃப்டி எமர்ஜென்சி கிட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கேரி பண்ணிக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கேரி பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் வாங்க. இந்த சேஃப்டி எமர்ஜென்சி கிட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படிங்கிற விஷயம் எல்லா வாகனத்திலையும் கம்பல்சரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு இடர்பாடு நடக்குது, இல்லை ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ற வரைக்கும் நம்மளோட உயிரை காக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடத்துல இந்த எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து இருக்குது. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பற்றி பார்த்துடலாம் வாங்க. எஸ், ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அழகாக வந்து நமக்கு ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, பேண்டைடு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து க்ரீம்ஸ் இருக்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளாஸ்டர் இருக்குது. ஸோ அதே மாதிரி பேண்ட் இருக்குது, ஆர்ம் பேண்ட் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இது வந்து கம்பல்சரி எல்லா வெஹிக்கிள்லையுமே இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் ரெண்டாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோ ராடு. அதாவது இப்போ ஏதாவது ஒரு நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணிருக்கோம், அதில் ஒரு ஃப்ளாட் ஏரியாவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட வெஹிக்கிள் ஏதாவது ஒரு பிரேக் டவுன் அந்த மாதிரி இஷ்யூஸ்னால வெஹிக்கிள் வந்து நின்றுச்சு அப்படின்னா டோ வெஹிக்கிளில் நம்மளோட வெஹிக்கிளை வந்து டோ பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு ராடுங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க இந்த வெஹிக்கிள் இருக்குது பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து அந்த டோ ராடு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வெஹிக்கிளோட ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து இன்னொரு வெஹிக்கிளோட ஆப்போசிட் எண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த டோ ராடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ தான் நம்ம வந்து சேஃபஸ்ட்டான ஒரு இடத்துக்கு வந்து வெஹிக்கிளை மூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு அழகான ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டோ ராட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஸோ அதனால் வந்து இது எல்லாரும் எல்லா வெஹிக்கிளையும் கேரி பண்ணிக்கணும். அண்ட் மூணாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் வார்னிங் ட்ரையாங்கிள். ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல ஹைவேஸில் போகும்போது பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு வண்டிக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற விதமாக இந்த ட்ரையாங்கிள்ஸை வந்து ரோட்டோட அந்த வண்டியோட எட்ஜஸ் பகுதியில் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்து கரெக்டாக அதை வந்து இந்த வண்டியில் பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, அட்வான்ஸ் வார்னிங் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். எஸ், ஓகே, இதை வந்து இங்கே லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு ஸோ கீழே இருக்கிற இந்த கிரிப்புக்காக இதை இப்படி ப்ளேஸ் பண்ணி விட்டோம்னா எஸ் இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஹைவேஸில் நம்ம வெஹிக்கிளுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஏற்படும் போது கரெக்டாக இதை வந்து நம்ம காரோட எட்ஜில், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார் வந்து எப்பவுமே லெஃப்ட் சைடு தான் நின்றுருக்கோம். அப்போ நம்ம ரைட் சைடு பேக் ரியர் வீரோட எட்ஜில் வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிளை வந்து பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப சேஃபஸ்ட்டாக இந்த வெஹிக்கிளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றதை உறுதி பண்ணிட்டு அவங்க வந்து ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாட் ஓன்லி டே டைமுக்கு மட்டும் கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே ரிஃப்ளெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம நைட் டைமில் நம்ம வண்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேஃபாக அந்த இடத்துல வந்து வண்டியை வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த அட்வான்ஸ் வார்னிங் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு டிராஃப்ட் போட்டு காமிச்சிருக்காங்க. அதாவது வெஹிக்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் இடையில மினிமம் 50 to 100 மீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சேஃப்டி லைட். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த எமர்ஜென்சி ட்ரையாங்கிள் பார்த்தோம் இல்லைங்களா, ரிஃப்ளெக்ஷனு. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணலாம், சைமல்டேனியஸாக இந்த எமர்ஜென்சி சேஃப்டி லைட்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து நைட் டைமில் ரொம்ப ரொம்ப விசிபிளாக இது வந்து தெரியும். அண்ட் உங்கள் வெஹிக்கிள் வந்து ஏதாவது ஹைவேஸில் பார்க் ஆகிருக்கு, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் இந்த லைட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
தென் அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக், அதாவது ஜாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பஞ்சர் ஆயிருச்சு, இல்லை வந்து நம்ம டயரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து வெஹிக்கிளை கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து அந்த டயரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜாக் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அது வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். எஸ், நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு நியூ வெஹிக்கிளோட ஜாக்கு. ஸோ இது வந்து வண்டி கூட வந்துடுது. ஸோ இதை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ராடு வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த ராடை வந்து ஜாக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஓகே ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ண ஜாக் வந்து வண்டியை வந்து அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் கிட். அதாவது இப்போ ஏதாவது நம்ம ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு வீல் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த டூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதான் வந்து அந்த டூல்ஸ் கிட்டுக்கான ஓகே. ஸோ இது வந்து ஒரு எல் ஸ்பேனர் அண்ட் தென் இது பாருங்கள் அதுக்கான ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. லைக் தட் இதோட செட்டப் வந்து இப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி நீடுக்கு தேவைப்படக்கூடிய டூல்ஸ். இது வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளையும் கம்பல்சரி இந்த டூல்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஸோ இது எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இந்த சேஃப்டி எமர்ஜென்சி கிட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டார்ட். ஸோ அந்த ஜம்ப் ஸ்டார்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெஹிக்கிளோட பேட்டரி வந்து ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வெஹிக்கிளை வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அனதர் வெஹிக்கிள்லேருந்து பவர் சோர்ஸை வந்து பேட்டரி மூலமாக எடுத்து நம்மளோட வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டார்ட். ஸோ இது வந்து எல்லா வண்டியிலும் இருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு லாங் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களில் நம்மளோட வெஹிக்கிள் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இல்லை ஆஃப் பேட்டரி வந்து ட்ரைன் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஜம்ப் ஸ்டார்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து எல்லா வண்டியிலும் கேரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர். ஸோ எதுக்காக இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பில்டிங்ஸ்ல இல்லை ஒரு வீட்லேயே வந்து இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. பட் காரில் எதுக்காக இதை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம சமீபத்தில் நிறைய நியூஸஸ் வந்து கேள்விப்படுறோம் இல்லையா, கார் வந்து அப்படி ரன்னிங்கில் இருக்கும்போதே வந்து ஃபயர் ஆயிருச்சு, இல்லை ஏதாவது ரொம்ப தூரம் லாங் ட்ரைவ் போனதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள் ஹீட்டு இல்லை சம்வாட் ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபயர் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அந்த ஃபயரை வந்து அணைக்கிறதுக்கு இந்த கார் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால எல்லா வெஹிக்கிள்லையும் இந்த கார் ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை வந்து கீப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி எமர்ஜென்சி கிட்ல நம்ம பார்க்கக்கூடியது ஹேண்ட் லைட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எல்இடி லைட் வந்து நம்ம எப்பவுமே வந்து வெஹிக்கிள் கீப் அப் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெஹிக்கிள் வந்து ஏதாவது ஒரு நைட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம், எங்க ஒரு இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆயிருச்சு, இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா அந்த இடத்துல லைட்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அடுத்த வர ஒரு வெஹிக்கிள் இருந்து நமக்கு ஒரு ஹெல்ப் ஏதாவது நீடு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த லைட்ஸை வந்து ஆன் பண்ணி வச்சோம், இல்லை நம்ம வண்டியோட பேக்ல வந்து இதை பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி வர வண்டிக்கு வந்து ஓகே இந்த வெஹிக்கிள் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்றத ஃபைன் பண்ணிட்டு அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால ஒரு ஹேண்ட்மேட் லைட் அந்த எல்இடி லைட் வந்து எப்பவுமே நம்ம வெஹிக்கிள் வந்து நம்ம கீப் அப் பண்ணிக்கணும். ஸோ இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி எமர்ஜென்சி கிட்ல நம்ம இவ்வளோ திங்ஸ் வந்து பார்த்தோம் ஒன் பை ஒன்னா. இந்த எல்லா திங்ஸையும் ப்ராப்பரான இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேர்லேயே இருக்கு, இது வந்து சேஃப்டி எமர்ஜென்சி கிட். எமர்ஜென்சியில் நமக்கு யூஸ் பண்ணும் விதமாக இருக்கணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அங்கொன்று இங்கொன்னா நம்ம போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ப்ராப்பராக இதுக்குன்னு காரில் வந்து ஒரு பிளேஸ் அலோகேட் பண்ணணும், அந்த இடத்துல தான் அந்த பொருளை வைக்கணும், அந்த இடத்துல எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? எஸ் மக்களே, ஸோ இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு வீடியோவில் பார்த்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from yours Gopinath from 5K Car Care.